அவர் வராரு, இவர் வராரு, அவர் போறாரு, எதை பற்றியும் கவலைப்படாது. நமக்கு எதிரி அன்றும் சரி, இன்றும் சரி, என்றும் சரி திமுக தான் நமக்கு எதிரி, நேரெதிர். அவருக்கும் திமுகவும் தான் என்றைக்குமே. அவர் வந்துட்டாரு, இவர் வந்துட்டார், ஏன் வரல? மூப்பனார் வந்தார், வந்தார் போனார். வைகோ வந்தார், வெந்த வேகத்தில் புயலாக போயிட்டார். யாரு? அதுக்கப்புறம் விஜயகாந்த் வந்தார், போயிட்டார். அதுக்கப்புறம் யார் வந்தாங்க? இன்னைக்கு பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறாரே திமுக கிட்ட, கமலஹாசன் வந்தார். உடனே சொன்னாங்க மாற்று சக்தி வந்து விட்டது, தமிழ்நாட்டுக்கே டார்ச் லைட் அடித்து விட்டார், ஒளி கொடுத்துட்டார். நாங்க இது டார்ச் லைட் அடிச்சார். அதோடு போய் அவர் சேர்ந்தார். என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டுக்கே மாற்றத்தை உருவாக்க வந்த கமலஹாசன் கட்சியில் அவர் தொகுதியிலே தோத்து போனார். அவராலே ஜெயிக்க முடியாது. இப்ப இன்னும் பல பேர் வந்திருக்கிறாங்க. சினிமா தியேட்டர்ல ஒன்னா விசில் அடிக்கலாம், பஸ் நிறுத்தத்துக்கு ஒன்னா விசில் அடிக்கலாம். அண்ணா திமுக இரட்டைலைக்கு வாக்கு போடுவதை எவராலும் எந்த கொம்பனாலும் நிறுத்த முடியாது. பல ஜாம்பவான்களை பார்த்த இயக்கம் இந்த அண்ணா திமுக. 53 ஆண்டு காலம் அண்ணா திமுக சரித்திரத்திலே பல்வேறு வெற்றிகளை பெற்றிருக்கிறது, தோல்விகளையும் பெற்றிருக்கிறோம், சோதனைகளையும் பெற்றிருக்கிறோம். 2 முறை இந்த இயக்கம் உடைந்திருக்கிறது. மீண்டும் உலகத்திலே பிளவுபட்ட இயக்கம் ஒன்றிணைந்து எழுந்த சின்னத்தை பெற்ற ஒரே கட்சி உலகத்தில் அண்ணா திமுக, எம்ஜிஆர் அம்மா கட்சி மட்டும்தான். வேற சொல்லு எந்த கட்சியாவது உலகத்தில்? ஏன், என்ன காரணம்? தலைவன் போவான், அண்ணா திமுக பதவி சுகம் அனுபவித்தவன் போவான். ஆனா எந்த பதவியும் சுகத்தையும் அனுபவிக்காம தொண்டை, அந்த தொண்டை என்னைக்கும் எந்த காலத்தையும் அண்ணா திமுக அந்த கரவேட்டியோட தான் இருப்போம். யார் எங்க போனாலும் அந்த தொண்டை போக மாட்டோம், அப்படியே தான் இருப்போம். இந்த தொண்டை அங்கேதான் இருப்பான். தொண்டனை தலைவரை நம்பி இந்த இயக்கம் அண்ணா திமுக இல்லை. இங்க அமர்ந்திருக்கிற தொண்டர்கள் உங்களை நம்பிதான் இந்த இயக்கம் இருக்கிறது. அதான் இத்தனை ஆண்டு காலம், 53 ஆண்டு காலத்திலே 31 ஆண்டு காலம் ஆண்ட இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே யார் வந்தாலும் சரி, இன்னைக்கு இவர் வருவார், நாளைக்கு இன்னொரு வருவாரு, நாளைக்கு சிம்பு வருவாரு, அவர் வருவாரு, எல்லாம் வரலாம். ஒவ்வொரு 10 ஆண்டு காலத்துக்கும் ஒரு ஒன்று முளைக்கும், முளைச்சிக்கிட்டு தான் இருக்கும். அதை பற்றி நம்ம கவலைப்படாது. நீங்க எதை பற்றியும் கூட நமக்கு எதிரி யார்? இந்த இயக்கம் யாருக்கு, எதற்காக, என்ன நோக்கத்துக்காக துவக்கப்பட்டது? தீய சக்தியை தமிழகத்திலிருந்து விரட்டப்பட வேண்டும், விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த தேர்தலில் திமுகவை தோற்கடிக்கப்படுவது உறுதி. தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்ட லட்சியம் அந்த தீய சக்தியை விரட்டடிக்கிற நேரம் நெருங்கி இருக்கிறது. ஆகவே தயவு செய்து வந்திருக்கிற நிர்வாகிகள் உங்களுடைய கடமையை ஒன்று செயல்படுங்கள், பணியாற்றுங்கள். தலைமை கழகத்தில் சொல்கின்ற அறிவுரைகளையும், மாவட்ட கழகத்தில் சொல்கிற அறிவுரைகளையும், நகர கழகத்தில் சொல்கிற பணிகளையும் நீங்கள் சிரமேற்று பணியாற்ற வேண்டும், செயல்படுத்தப்பட வேண்டும். இன்னும் தேர்தல் அறிவிப்பதற்கு இன்னும் 10 நாள் பேசுகிறோம். இன்னொரு 15, இந்த மாதம் இறுதிக்குள்ளாக தேர்தல் அறிவிக்கப்பட்டு ஏப்ரல் முதல் வாரத்திலே வாக்குப்பதிவு நடந்து முடிந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நமக்கு இருக்கிற காலம் இன்னும் 50 நாள் தான். பல்வேறு பணிகளை இந்த 6 மாத காலமாக நம்ம தேர்தலுக்கான ஆயத்தமான பணிகளை, பல்வேறு பணிகளை செய்திருக்கிறோம். சிறப்பாக நீங்களும் பணியாற்றிருக்கிறீர்கள். இங்கே சொன்னது போல ஒவ்வொரு அணி சார்பாகவும் நகர கழகத்தின் சார்பாகவும் துண்டு பிரச்சாரங்களை செய்திருக்கிறீர்கள். வீடு வீடாக சென்று இப்போது ஐடி சேர்ந்தவர்களும் அந்த வீட்டில் இருக்கிற இன்றைக்கு இருக்கிற விலைவாசிகளை குறித்து
இந்த பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார்கள். அதை தீவிரப்படுத்தப்பட வேண்டும். அதே போன்று ஒவ்வொரு பூத்துக்கும் பூத் செயலாளர் போட்டிருக்கிறோம். அவருடைய பணி ரொம்ப முக்கியம். வார்டு மட்டும் இல்லை, ஒவ்வொரு பூத்துனா அந்த பூத்து செயலாளர் தான் பொறுப்பு.